ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் யூ. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 13, 14 அண்ட் 15 3 days கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி ஒன்றுக்கா பார்க்க போகிறோம். அண்ட் டுடே இஸ் ஆர் இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, இன்றைக்கி மோடி நிறையா ரொம்ப நேரம் என்ன சொல்கிறது, ஸ்பீச் ரொம்ப நேரம் கொடுத்துட்ருந்தாரு. ஹி அட்ரஸ்ட் டுடே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், இன்றைக்கி என்ன நியூஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் ஃப்ரம் 15th August to 2nd October. ஆக்சுவலாக ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. அது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் அவர் தான் அதை லான்ச் பண்ணார். நேற்று லான்ச் பண்ணார். 14th August 2020 லான்ச் பண்ணார். இது எதுக்கு, லார்ஜஸ்ட் கண்ட்ரி வேர்ல்டு வைட், யார் வேணால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீப்பிங் இன் மைண்ட் த சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ். சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு எவ்வளோ அடி வி ஹாவ் டு ஸ்டாண்ட், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் ரன் ஃப்ரம் 15th August to 2nd October. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. India extends assistance to Antigua and Barbuda. ஆக்சுவலாக இந்தியா எக்ஸ்டென்ஸ் தட் அசிஸ்ட் USD $1 million to Antigua and Barbuda to combat the COVID-19 breakout. இப்போ COVID-19 ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. we are controlling the death rate, but it increasing. social distancing இது பண்ணிட்டு தான் இருக்கும். பட் we have to control it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ CARICOM is the group of 20 developing countries in the Caribbean. Next, Beat Daily collaborates with CPL. Beat Daily has collaborated with Hero Caribbean Prime League CPL for its latest edition, which will include international cricketers participating from across the globe. இப்போ இந்த கிரிக்கெட்னு சொன்னக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு, just now Dhoni announced his retirement. இது இதில் ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் ஃபார் மீ. என்ன சொல்கிறது, தோனியோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு பிடிக்குன்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்லேருந்தே தோனி ஐ லைக் ஹிம் வெரி மச். கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ் ஐ லைக் ஹிம் வெரி மச். ஆமாம், இட்ஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். இப்போ கேட்டுட்டு தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சர்வதேச போட்டியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்போ இனிமேல் வேர்ல்ட் கப் எல்லாம் விளையாட மாட்டார், ஐபிஎல்லில் விளையாடுவார். ஆனால் Beat India will serve as the newest entrant in the tournament and is the official partner of Hero Caribbean Premier League. CPL is one of the best cricket leagues in the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் இன்ட்ரடியூஸ் அல்ட்ரா ஃபாஸ்ட் 4G சர்வீசஸ். இப்போ ஏர்டெல்லில் சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா நெட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அல்ட்ரா 4G சர்வீஸ் அந்தமான் நிக்கோபார் இப்போ கேபிள், லோக்கல் கேபிள் கூட கனெக்ட் பண்ணாங்கல்ல, அது BSNL. ஆக்சுவலாக இப்போ ஃபைபர் கேபிள் லிங்க் பிட்வீன் சென்னை அண்ட் அந்தமான் நிக்கோபார்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டோன்னா அது BSNL கிடையாது, ஏர்டெல். ஏர்டெல் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் டெலிகாம் டு ரோல் அவுட் high-speed 4G island service. the 4G சர்வீஸ் இந்த ஐலாண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக BSNL தான் நினச்சேன். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ ஆக்சுவலாக அதை பண்ணுறது ஏர்டெல் தான். இட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட். எல்லாருமே கவர்மெண்ட் இதுதான் பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி இப்படி ஐலாண்டுக்கு நடுவில் 4G சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஏர்டெல் தான். ஏர்டெல் இஸ் ஆல்சோ லுக்கிங் அட் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் through the local cable operator model in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், Kolkata Airport gets MCP vehicle. MCP means Mobile Command Post vehicle that was commissioned by the Airport Authority of India, that is called as AAI, on April 30, 2020 has reached Kolkata Airport. Kolkata reach பண்ணியிருக்கு. Its prevention measures after the crash landing of Air India Express at Kozhikode Airport. Its command of facilities, rescue operations are in unlawful situations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், SS Mundra, non-executive chairman of India Bulls. இந்தியா புல்ஸ் யாருக்குமே நல்லாவே தெரியும். ஃபார்மர் RBI deputy Governor SS Mundra has been appointed as the non-executive chairman of India Bull Housing Finance
that is called as IBH with immediate effect. அவர் வந்து IBH வந்து 2018 ஆஸ் அன் இண்டிபெண்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹீஸ் இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் இந்தியன் புல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ககன் Arora won CEO of the Year award. Gagan Arora was the recent CEO of the year 2020. He is an achiever. இதோட CEO அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா he is a CEO and strategic growth leader of Vertex Global Services. அதோட லீடர் தான், அதோட என்ன சொல்கிறது, அதோட லீடர் சிஇஓ தான் அவர். ஸ்ட்ராட்டஜிக்கல் க்ரோத் லீடரும் கூட அவர் தான். ஸ்ட்ராட்டஜிக்கல்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஹவு வி ஆர் க்ரோயிங் அந்த மாதிரிலாம் வந்து அட்வைஸ் கொடுக்குறது வந்து ககன் அரோரா தான். நெக்ஸ்ட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெல் ஸ்ப்ளெட்ஸ்டாக நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட், Rajnath Singh launches NIIO. Defense Minister Rajnath Singh has launched the Naval Innovation and Indigestion Organization through an online webinar. The NIIO puts in place dedicated structures for end users to interact with academia and industries towards fostering innovation and indigestion of self-reliance and defense. Defense எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் we have to face that. அப்புறம் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும், ஃபாஸ்டிங் கிடையாது ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும், இண்டஸ்ட்ரியில் we have to develop, அகாடமிக் படியாக எப்படி நம்ம போகணும், அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து அந்த NIIO வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவி ஆல்ரெடி ஹாஸ் அ ஃபங்க்ஷனல் டைரக்டர் ஆஃப் indigestion. நெக்ஸ்ட், இந்தியா அனௌன்சஸ் $500 million Maldives. ஆக்சுவலாக வந்து we are providing connectivity project மால்தீவ்ஸும் நம்மளும் $400 million லைன் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து $100 million கிராண்ட் ஆஃப்டர் டாக்ஸ் வித் ஹிஸ் மால்தீவியன் கவுண்டர் பார்ட் அப்துல்லா சையத். The 6.7 kilometer Greater Mail Connectivity Project GMCP will be the largest civilian இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம தான் வந்து பெரிய we are creating a great connectivity between India and Maldives. Next, Airtel Africa Standard Chartered Bank partner. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது அண்ட் ஏர்டெல் ஆஃப்ரிக்கா ஹாஃப் பார்ட்னர், ரெண்டு பேர் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்போ என்ஹான்சிங் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அக்ராஸ் கீ மார்க்கெட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. they will provide services such as online deposits, international money transfer etc. இப்போ டிஜிட்டலாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அதனால தான் வந்து they are partnered with together. Next, Israel and UAE agree to sign historic deal. Israel and the United Arab Emirates have agreed to end decades of enmity in the historic deal announced by President Donald Trump. The deal would put Israel annexing of West Bank lands on hold as a condition of normalizing relations. The agreement makes the UAE only the third Arab country to currently have diplomatic relations with the Jewish nation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அண்ட் அரப் ரெண்டும் வந்து தி அக்ரிமெண்ட் அக்கார்டிங் டு இட்ஸ் ஹிஸ்டாரிக் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2 bridges named after Arun Jaitley and Sushma Swaraj. Actually, they are former ministers and they both died due to என்ன சொல்கிறது died in Gujarat. 2 over bridges அது அகமதாபாத்தில் இருக்க சிட்டி. அது என்ன பெயின் பண்ணிங்க லேட் அருண் ஜேட்லி அண்ட் சுஷ்மா ஸ்வராஜ். இப்போ அவங்க 2 பேர் நேம் சேர்த்து வச்சுருக்காங்க. லேட்டுன்னாவே எனக்கு தெரியும் எல்லாமே. they both are gone to heaven. Simple word to communicate that word. Okay, they both gone to heaven. The railway over bridge in Ranip area of the city will be known as Amitabh Gujarat Railway Flyover. The newly built flyover to Income Tax Circle will be known as Arun Jaitley Flyover, while another flyover at Anjali Cross
road will be known as Visma Swaraj flyover. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இன்கம் டேக்ஸ் சர்க்கிள். ஐனா ஏ, ஏனா எஸ். ஓகே, ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. அது டீயில் ஆரம்பித்து ஏல வருது, ஏலேருந்து திரும்பி எஸ் வருது. சிம்பிள். ஓகே, இந்த மறக்க மாட்டோம். டீனா ஏ, ஏனா எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில் தான் ஏ வரும். நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜூனே வருது. August 13, 14 and 15 are current affairs. டுடே ஆர் 74th இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் டுடே பார்த்திங்கன்னா தோனி ஹேஸ் அனௌன்ஸ் இஸ் ரிட்டைர்மெண்ட் from international matches. He will play IPL. Okay friends, if you like this video, please do like, share and subscribe friends. Bye bye. Be safe.